தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு எஸ்ஓபி கொடுத்தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அப்படின்னு. அந்த எஸ்ஓபி எதுக்குன்னா முழுக்க முழுக்க நம்ம கூட்டமே நடத்தக்கூடாதுன்னு. நீட் தேர்வு பிரச்சனை இல்லை, அனிதா வீட்டுக்கு போய் பார்த்தீங்களே, அப்போ எதனா எஸ்ஓபி கேட்டிங்களா? சரி, கரூர்லேருந்து வேகமாக திருப்பி வந்தீங்கல்ல சென்னைக்கு, அப்போ எதனா எஸ்ஓபி கேட்டிங்களா? இல்லை சார், நீங்கள் பேசும்போது நான் குறுக்கிடல. ஜி ஜின்பிங்க்கு எஸ்ஓபி போடுவாங்க, விளாடிமிர் புட்டினுக்கு எஸ்ஓபி போடுவாங்க, டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வந்தால் போடுவாங்க. அந்த வகையில் சேர்ந்தாரா ஃபஸ்ட்டு? ரெண்டாவது, தனி மனிதர் இப்போ இந்த டேபிளில் உட்காந்துருக்கணும், இதை பார்க்குறவங்க யார் எங்கே வேணால் போகலாம். அது வந்து இந்திய அரசியல் சாசனம் கொடுத்துருக்கு. நீங்கள் வந்து ஒருத்தரோட மூவ்மெண்ட்டெல்லாம் வந்து தடுக்க முடியாது. யூ கேனாட் ரிஃப்ரைன் த மூவ்மெண்ட் ஆஃப் எனி பொலிட்டிக்கல் பர்சன் ஆர் எனி இண்டிபெண்டன்ட் சிட்டிசன். ஃபஸ்ட்டு சட்டத்தில் இருக்குது. அதாவது கோர்வையாக தமிழில் நம்ம அழகாக பேசுகிறதுனால நம்ம பேசுகிறதெல்லாம் சரின்றது கிடையாது. அப்படி ஒரு வேளை கொடுக்கலன்னா நாளைக்கு கோர்ட்டுக்கு போகலாமே அவர். சார் நான் இத்தனாம் தேதி இங்கே கேட்டேன் சார், நான் போனேன்றேன். இவர் ஃபஸ்ட்டு பஸ்ஸையோ இல்லை வேனையோ இல்லை டாட்டா இது ஷேர் ஆட்டோவையோ எடுத்துன்னு போய் மக்களை சந்திக்க தயாராக இல்லை. அப்படி மக்களை சந்திக்க தயாராக இருந்தாருன்னா இவர் கோர்ட்டில் போட்டு ஒரு ஆணை வாங்கட்டுமே. சரி, திமுக என்ன கோர்ட்டா இல்லை அண்ணா திமுக கோர்ட்டா? ஏன் எடப்பாடி பழனிசாமி நேற்று மாதவரம் போல, பொன்னேரி போல